வாழ்க வளத்துடன். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கடினமான முறையிலே விவாதங்கள் நடைபெறுகிறது, நம்மில் யார் பெரியவர்கள் என்று. அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே சிவன் தோன்றுகிறார். சிவபெருமான் தோன்றி அவர்களை பார்த்து என்ன விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கின்றார். எங்களில் யார் சிறந்தவர்கள் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று இருவரும் சொல்லும்போது, என்னுடைய அடியையும் முடியையும் யார் பார்க்கின்றார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று அவர் தீர்ப்பு வழங்குகிறார். வராகமாக வடிவெடுத்து விஷ்ணு பூமிக்கு கீழே செல்கிறார், பன்றி ரூபம் எடுத்து. இவர் அன்னப்பட்சியாக பிரம்மா மாதிரி மேலே போறாரு. ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல அடியையும் முடியும். இருவரும் தங்களுடைய தவறை உணர்ந்து நிற்கும் போது, தலைகுனிந்து நிற்கும் போது அவர்களை ஜோதி ரூபமாக ஆசீர்வதிக்கிறார். அப்ப அவங்க இந்த ஜோதி தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அதுதான் கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு பக்தி யோகத்திலே சொல்லப்படுகின்றது. வாழ்க வளத்துடன்.